விஜய் கிட்ட பதவி ஏற்கிறாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள அடுத்த அமைச்சரவை கூட்டம், அதுல இலாக்காக்கள் ஒதுக்கீடு, எந்த சலசலப்பும் கிடையாது. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதை ஏத்துக்கிறாங்க. கொடுக்கக்கூடிய இலாக்காவை இப்ப ஏத்துக்கிட்டாங்க. ஒரு பேலன்ஸ் பண்ணி இந்த கூட்டணி போயிருக்கு. இது நீடிக்குமா அப்படின்னு காங்கிரஸ் தரப்புல இருந்து இது நீடிக்குமா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருந்தது. ஆனா 24 மணி நேரத்திற்குள் அவங்கவுங்களுக்கு இலாக்காக்கள் ஒதுக்கீடு, அடுத்த கட்ட நடவடிக்கையில அவங்க இறங்கிட்டாங்க. முதல் கையெழுத்து போட்டு வேலையும் ஆரம்பிச்சிட்டாரு மோடி அவர்கள். இல்ல இது இந்த கவர்மெண்ட் நீடிக்காதுன்றது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு யார் சொல்லியிருக்காருன்னா பிஜேபியை சேர்ந்த சுப்பிரமணிய சுவாமி அவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல அவர் சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் மார்ச் வரைக்கும் இந்த கவர்மெண்ட் நீடிக்குதா அப்படின்ட்டு. அவரோட பேச்சை பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சரி ஓகே, எடுத்துக்கிறது இல்ல. நீங்க இது பாத்தீங்கன்னா இது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடையாது. ஏன்னா பொதுவாகவே பிஜேபி வந்து ஒரு டீம் பிளேயராக, அதுவும் குறிப்பாக மோடி கவர்மெண்ட் வந்து ஒரு டீம் பிளேயராக இருந்ததே கிடையாது. பிரதமர் இவங்க எப்பவுமே அவர் முதலமைச்சராக இருக்கும் போதும் சரி இப்பவும் சரி எப்பவுமே மெஜாரிட்டியில் தான் இருந்தாங்க. இவங்களுக்கு இந்த டீம் பிளே இந்த எல்லாத்தையும் அரவணைச்சு எடுத்துட்டு போற பழக்கமே கிடையாதுன்னு அதுக்கு தான் நான் கேட்கிறேன். 24 மணி நேரத்துக்குள்ள கூட்டணி கட்சிகளும் எவ்வளவு டிமாண்ட் பண்ணாங்கன்னு முன்னாடி ரூமர்ஸ் வந்தா கூட இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்து பேலன்ஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா அந்த இடத்துலயே அவங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து செஞ்சுரி அடிச்சிட்டாங்க. இல்ல அது அவங்க இவ்வளோ டைம் டிலே எடுத்திருக்க வேணாம்ல. அவங்க இன்னொன்று இந்த போர்ட்ஃபோலியோஸ் ரீடைன் இன்னொரு விஷயத்த நம்மளுக்கு காட்டுது. என்னன்னா இவங்க கவர்மெண்ட்டு இதுக்கு மேலேயும் அடுத்து நல்ல ப்ரோக்ரெசிவாக போவாதுன்றது ஒரு விஷயத்த உணர்த்துது. ஏன்னா சேம் செட் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இதே மாதிரி தான் போகுது. இப்போ பிரதமர் இந்த 3வது வாட்டி வந்த பிறகு கூட அவரோட ஆக்ஷன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பீச்லயும் காங்கிரஸை பத்தி தான் பேசுறாரு. அவர் நாட்டுக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னு பேசல. இன்னைக்கு பிரதமர் கையெழுத்து போட்டாரு. அது 17th இன்ஸ்டால்மெண்ட்னு நினைக்கிறேன். அது பிஎம் இல்ல நீங்க அது வந்து 17th இன்ஸ்டால்மெண்ட் தான். நீங்க பிரதமர் அவர்கள் வந்து ஃபார்மர்ஸுக்கு வந்து நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க. நாங்க இன்கம் டபுள் ஆக்குவோம், இன்னொரு பக்கம் அவங்களோட எம்எஸ்பி ஃபிக்ஸ் பண்ணுவோம், அவங்க காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்லேருந்து 1.5 டைம்ஸில் போனோம். நீங்கள் அதுக்கு எதுவுமே எஃபெக்ட் எடுக்கலையே. நீங்கள் உங்கள் தோல்விக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபி கிட்டத்தட்ட ஒரு 63 சீட்டு தோற்றுருக்காங்க. அந்த 63 சீட்டில் 60 சீட்டு எங்கே தோற்றுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூரல்ஸில் தான் தோற்றுருக்காங்க. அது வந்து நீங்கள் அதுவும் பிரதமர் முக்கியமாக சொன்னதாக ஒரு 4 கேஸ்ட்னு சொல்லுவார். ஃபார்மர்ஸ், புவர், உமன் அண்ட் யூத், இந்த எல்லா செக்மெண்ட்டுக்கிட்டுமே தோற்றுட்டாங்க. இந்த வெற்றியை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றினே சொல்ல முடியாது. இது ஒரு தோல்விகரமான வெற்றின்னு சொல்லலாம். இல்லை இன்னும் ப்ரிசைஸா இன்னும் துல்லியமா சொல்லணும்னா ஒரு சபிக்கப்பட்ட வெற்றின்னு சொல்லலாம். என்னென்னலாம் சொல்றீங்க? இல்ல என்னென்னலாம் சொல்றல இருக்கிறது வந்து இன்னைக்கு இலாக்கால ஒதுக்கி அடுத்த கட்டத்துக்கு போவோம்னு ஃபார்ம் பண்றாங்க கவர்மெண்ட். ஆனா என்னென்ன வார்த்தைகள் இல்ல நீங்க இப்படி சொல்றீங்க. சரி அப்ப நரா லோகேஷ் இல்ல ஒரு நிமிஷம். நரா லோகேஷ் நீங்க வந்து இப்போ திரு ராஜ்நாத் சிங் அவர்கள்லாம் அக்னிவீரை பற்றி பயங்கரமாக பேசினாரு. இதே கேசி இன்னைக்கு நீங்கள் ஜேடியூவில் இருக்க கேசி தியாகி இல்லை சிராக் பஸ்வான் இவங்களாம் அக்னிவீரை பற்றி கிளாஸ் பை கிளாஸ் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. நரா லோகேஷ் வந்திருக்காரு. நரா லோகேஷ் என்ன சொன்னார்? இது மாதிரி முஸ்லீம் ரிசர்வேஷன் இஸ் நாட் அப்பீஸ்மெண்ட், இட் இஸ் அ சோஷியல் ஜஸ்டிஸ்னாரு. நீங்க அதோட ஒத்து போறீங்களா? இப்போ இல்ல நீங்க கருத்து முரண்பட்டு இப்போ நரா லோகேஷுக்கு அகேன்ஸ்டா நீங்க இப்போ தெலுங்கானால ஆந்திரால மத ரீதியா தான் ரிசர்வேஷன் கொடுக்கன்னு சொல்லுங்களா? இப்போ சொல்ல முடியுமா? விஜய் இதெல்லாம் சவால்கள். இப்பதான் அவங்க வந்து பொறுப்பேத்துக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டத்துல தான் என்ன நடக்க போகுதுங்கறத நம்ம வெயிட் அண்ட் சீ தான் பார்க்கணும். இந்த லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா இப்படி எல்லாம் பேசினா நாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி பினராயி என்ன பேசினாரு, ராகுல் என்ன பேசினாரு, இத ஒத்துக்குவீங்களா அத ஒத்துக்குவீங்களானா அதெல்லாம் கடந்து தானே நீங்க இவ்வளவு வெற்றியை பெற்றீங்க. அதே மாதிரி இதுக்கு அப்புறம் என்ன கேம் என்ன அப்படி இல்ல இது ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். இது வந்து மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். நீங்க அது சொன்னதெல்லாம் வேற, இது வந்து ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ட்ரடிக்ஷன். நீங்க ஒரு மிக ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்க. இந்தியா அலைன்ஸ் வந்தால் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கோயிலை இடிச்சிருவாங்க, இவங்க வந்து பட்ஜெட்டில் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து முஸ்லீம்ஸுக்கு இது பண்ணிடுவாங்கன்னு எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு உங்கள் கூட்டணியில் இருக்கவங்களே அந்த நீங்கள் சொல்கிற இந்த முஸ்லீம் ரிசர்வேஷனை வந்து சோஷியல் ஜஸ்டிஸ்ன்னு ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு உங்கள் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த ஐடியாலஜிக்கல் கான்ட்ராடிக்ஷன்ஸ் வேறு, இது சின்ன ஒரு கூட்டணியில் இருக்கிற உரசல்கள்ன்றது வேறு. நீங்கள் மெயினாக உங்கள் ஐடியாலஜிக்கலை இப்போ காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களா? நீங்கள் இல்லை உங்கள் ஐடியாலஜி தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? இந்த கேள்வியை தான் நாங்கள் வைக்கிறோம்.